வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஃபோட்டோஸ் வச்சு ஃப்ரேம் ஃபோட்டோ எடிட்டிங் அண்ட் வீடியோ எடிட்டிங் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே உங்களுக்கு பிளாங்க்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு கேன்வாஷ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே உங்களுக்கு பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பிளாக் கலரை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், உங்களுக்கு பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் இமேஜ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜூம் பண்ணுங்கள். அப்படியே லைட்டாக ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அது ஃபிட் ஆகும். ஸோ ஃபிட் ஆகிறப்ப ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பார்டர் மாதிரி ஷோ ஆகும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ விட்டுருங்க. இப்போ கீழே பிப் ஆப்ஷனை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு இதையும் அதே மாதிரி தான் கரெக்டாக ஜூம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ஸோ இப்போ ரெண்டு இமேஜுமே கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் ஃபோட்டோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசி எடிட் பண்ண அந்த ஃப்ரேம் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸை 1 by 1 நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கிராப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்கள் ஃபோட்டோ வந்து ஃபேஸ் எந்த அளவுக்கு கிராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜோட சைஸை கம்மி பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஃப்ரேம் வந்து தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு ஃப்ரேம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த ஒயிட்டை விட்டு கொஞ்சம் வெளியே வரக்கூடாது, அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே செட் பண்ண வாட்டி கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ நீங்கள் கரெக்டாக உங்களோட அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். இப்போ அந்த ஃபோட்டோவை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், காப்பின்னு இருக்கும், காப்பி பண்ணிவிட்டு மேலே இருக்க இந்த ஃப்ரேம் கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணலாம். அதை எந்த அளவுக்கு அந்த ஃப்ரேம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த ஒயிட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணுங்கள். அதே மாதிரி பிளாக்கும் லைட்டாக கூட தெரியக்கூடாது, அப்போ தான் உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஃபோட்டோ இந்த இடத்துல செட் பண்ண வாட்டி கீழே ரீப்ளஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த ஃபோட்டோ அந்த இடத்துல எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகாது, அதுக்கு கீழே கிராப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த ஃப்ரேமில் வந்து செட் ஆகிடும். இப்போ அதே மாதிரி தான் மறுபடியும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண இமேஜை அதுக்கு கீழே இருக்க அந்த ஃப்ரேம்லேயும் சேம் அதே சைஸ் தான். ஸோ அதனால் அதுக்கிட்ட கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோ ரீப்ளஸ் பண்ணும்போதுமே அது சைஸ் வந்துட்டு வேறு மாதிரி தான் இருக்கும். கிராப் ஆப்ஷனில் போயிட்டு 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக சைஸுக்கு ஏற்ற மாதிரி கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேமில் வந்து செட் ஆகிடும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃப்ரேம் அந்த மாதிரி இருக்கும், 7 ஃப்ரேம்ஸு. சேம் இப்போ எப்படி ஆட் பண்ணாமல் ஃபோட்டோஸை அதேமாதிரி கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு எல்லா ஃப்ரேம்லேயுமே ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். நீங்களும் ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க எல்லா ஃபோட்டோவும் கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கான்றதை. ஸோ எல்லாம் செக் பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இப்போ இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ கீழே கேன்வாஷ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே அந்த பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நவம்பர் மந்தோட காலாண்டர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுங்க. இப்போது அந்த இமேஜை மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல அதை கரெக்டாக ஜூம் பண்ணி அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கணும் சேம் அந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிடுங்க. அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லவ் எமோஜி வந்து கொடுத்துருப்பேன் பிஎன்ஜி, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கிராப் ஆப்ஷன் வரும். ஸோ அந்த கிராப்பில் நம்ம நேமை மட்டும் கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. ஸோ உங்களோட பர்த்டே டேட் என்ன டேட்டோ அந்த டேட் மேலே இதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி டேட்டே வந்து கொடுத்துக்கிறேன், பட் உங்களுக்கு என்ன டேட்டோ நீங்கள் அந்த டேட்டை வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி எக்ஸாம்பிளுக்கு இந்த டேட்டை கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க.
கொடுத்துட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே ஆடியோன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணி மை மியூசிக்கை கிளிக் பண்ணி ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை ஆட் பண்ணிடுங்க. ஸோ சாங்ஸ் ஆட் பண்ண வாட்டி எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு சூப்பராக வந்து கலர்ஃபுல்லாக ஷோ ஆகும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோ மேக் பண்ணலாம். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸில் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.